ஹாய் காய்ஸ், நாம நல்லா குமுருட்டி ஃபால்ஸ்ல நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு கேரளால இருக்கிற அச்சன் கோவிலுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். நம்ம வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. கோயிலுக்கு போறதுக்கு பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் உள்ள போற மாதிரி தான் இருக்கும். போறதுக்கே நல்லாவே இருக்குங்க. போற வழியில இந்த மாதிரி தரைப்பாலத்துக்கு மேல தண்ணி நிறைய போச்சு. ஜாலியா நின்று கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்தவங்க கொஞ்சம் நிறைய. என்னோட பொண்ணும் தண்ணியில நல்லா செம ஆட்டமா ஜாலியா கால் தூக்கி தூக்கி ஆட்டம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க இருந்து கிளம்பி கொஞ்ச தூரம் வந்த உடனே நடுவுல ஒரு பீகாக் ஒண்ணு நின்னுச்சுங்க. வண்டியை நிறுத்தணும் பார்த்தா பயந்து ஓடுன்னு பார்த்தோம், ஓடவே இல்லைங்க. பட் அதுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்தோம், எல்லாமே சாப்பிட்டுச்சிங்க. அதுவும் ஆனா உள்ளே நிறைய இடத்துல போர்டு வச்சிருக்காங்க, யானை எல்லாம் அதிகமா வர்ற ஏரியான்னு சொல்லி தாங்க போட்டிருந்தது. நாங்க 1 hour டிராவலுக்கு அப்புறம் அச்சன் கோயில் வந்து ரீச் ஆயிட்டோங்க. அது மட்டும் இல்லைங்க, கேரளால என்ன ஃபேமஸ் உங்களுக்கே தெரியும், லாட்டரி டிக்கெட். அது இங்கேயுமே கிடைக்குதுங்க. நான் ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் எனக்கு அந்த லக் இல்லைங்க. நம்ம வீடியோ பாக்குறவங்க அச்சங்கோயில் போயிருந்தா மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க வெஹிக்கிளுக்கு 50 rupees சார்ஜ் பண்றாங்கங்க. நான் இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த அச்சன் கோயிலுக்கு வரேன். ஐயப்பன் கோயில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி 18 படிக்கட்டும் இங்க இருக்குங்க. கோவில் உள்ள சட்ட பனியன் போட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால நாங்கள் கைட்டிட்டு தாங்க போனோம். உள்ள போனோடனே ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் அபிஷேகம் சொல்லிட்டு ஒன்று வச்சிருந்தாங்க. அது என்னன்னு கேட்டேன். இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தேங்காய் எடுத்துட்டு போய் பூஜை பண்ணிட்டு வருவோம். ஆனா இங்க அப்படி இல்லைங்க. 65 rupees இங்க பே பண்ணா அவங்களே தேங்காய் கொடுக்குறாங்க. நமக்கு ஏதாவது தோஷம் அந்த மாதிரி எது இருந்தாலும் சரிதாங்க, அந்த தேங்காய் எடுத்துட்டு போய் உள்ள பூசாரி கிட்ட கொடுத்தா அவரே அதை உடைச்சி அதுல விளக்கு போட்டு பூஜை பண்ணி கையில கொடுக்குறாருங்க. நாங்க ஐயப்பனை தரிசிச்சு பின்னாடி நாக சன்னதி இருக்கு, அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க.
நாங்க கோவில் எல்லாமே சுத்தி பார்த்துட்டோங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுனால எனக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. இதை முடிச்சுட்டு கேரளால ஒரு இடம் இருக்கு, அதுக்கு நாங்க போயிருந்தோம். ஏன்னா அது நான் சில வருஷத்துக்கு முன்னாடி நான் போயிருந்தேன். பட் ஆனா அது இப்போ இன்னொரு வாட்டி போறதுக்கான வாய்ப்பு எனக்கு ஒரு வாட்டி கிடைச்சதுங்க. அதனால நாங்க திரும்ப அந்த இடத்துக்கு போனோம். கண்டிப்பா இன்னும் நான் ஒரு 3 மாசம் கழிச்சு திரும்ப அங்க போவேன். அப்ப கண்டிப்பா நான் வீடியோ எடுத்து கண்டிப்பா அப்லோட் பண்றேங்க. இதோட எங்க டூர் எல்லாமே முடியுதுங்க. இன்னைக்கு நைட்டு நாங்க விழுப்புரம் கிளம்புறோங்க. அந்த கோவில எங்களால வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா அங்க அலோடு இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.